உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஜனனி, ஜனனி எந்திரிக்கிறாளான்னு பாரு. சொர்க்கவாசல்ல படுத்துட்டு இருக்கிற மாதிரி சுகமா இல்ல தூங்கிட்டு இருக்காங்க. மாமாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த ஜனனி நல்லா ஆடுறா. துரத்தி விட்டாலும் போக மாட்டேங்கிறாங்களே. இவங்கள எழுப்ப கூடாது, எந்திரிச்சு ஓட விடணும். ரம்யா, ரெடியா? அறிவு இருக்கா உனக்கு? இப்படியா தண்ணி ஊத்துவ? உள்ளேயும் வரவிடல, வெளியே கூட எங்களை நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்படி வாசல அடைச்சிக்கிட்டு தூங்கிட்டு இருந்தா எப்படி? எங்களுக்கு வேலை இல்லையா? நாங்க பெருக்க வேண்டாமா, கோலம் போட வேண்டாமா? அதுக்கு அமைதியா எழுப்பவே மாட்டீங்களா? இப்படி தண்ணியை தெளிச்சுதான் எழுப்பணுமா? இப்படி பெரியவங்க மேல கூட ஊத்தி வச்சிருக்க. அன்னைக்கு ஜனனி காஃபி கொடுக்கும் போது மட்டும் எங்க மேல தண்ணி ஊத்துனாலே, அது மட்டும் சரியா இருந்ததா? ஆளுக்கு ஒரு நியாயம் கிடையாது, இங்க எல்லாருக்கும் ஒரே நியாயம் தான். அத மனசுல வச்சுக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து பழி வாங்குவீங்களா? அப்ப இல்ல மாமா, தெரியாம தான் கேக்குறேன். நீங்க செஞ்ச கடமை நான் செஞ்ச பழி வாங்குறதா? அப்போ நிலைமை வேற. நீ வேலை செய்யறது முக்கியம், காவேரி படிக்கிறது அவளுக்கு முக்கியம். அது மட்டும் கிடையாது. நான் எழுப்புனா நீங்க எந்திரிக்கவும் இல்ல, எந்திரிக்கவும் மாட்டீங்க. அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். ஏன் நாங்களும் எழுப்பணுமே, நீங்களும் தான் எந்திரிக்கல, அதான் தண்ணி ஊத்தணும். எது இந்த வயசானவங்க மேல கூட? அதுக்கு என்ன பண்றது? சேர்க்க சரியில்லைனா பலனையும் சேர்த்து அனுபவிக்க வேண்டியதான். இதோட பலனை நீயும் அனுபவிக்க போற. பரவாயில்லையா? பரவாயில்லையா? என்னடா யார் இவங்க? அப்பா, இவங்க ஜனனியோட ஃப்ரெண்டோட அம்மா அப்பா. ஏதோ பிரச்சனையில இருக்கிறதா சொன்னாங்க. அதான் கொஞ்ச நாள் நம்ம வீட்டுல இருக்கட்டுமேனு நான் தான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா எங்களை வீட்டுக்குள்ளே விடலப்பா. நாங்க நைட்டு ஃபுல்லா வெளியே தான் பாருங்க. என்னது? உன்ன வீட்டுக்குள்ள விடலையா? யார் பண்ணது? அம்மா, 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 என்னம்மா அது? நம்ம வீட்டுக்கு வந்தவங்களை இப்படிதான் நடத்துவீங்களா? இல்ல ராசு, நான் அவங்கள வெளில போ சொல்லல. நாங்க உள்ள வந்தா கூப்பிட்டோம். உன் மருமகதான் உன்னோட சம்மதம் இல்லாம அந்த அம்மா உள்ள அழைச்சிட்டு வர மாட்டேன்னு அடம் பிடிச்சா. என்னது? நீ வேற இல்ல, நாங்க என்ன பண்றது? நீயே சொல்லு. மாமா, ராத்திரி நேரத்துல அவங்கள என்னால வெளியே தனியா விட முடியாதுன்னு சொல்லிட்டு நானும் அவங்க கூட தான் இருப்பேன்னு சிவாவும் இங்கே இருந்துட்டான். என்னடா பாட்டியும் மாமாவும் இப்படி சொல்றாங்க? என்ன மச்சான், இதெல்லாம் தேவையா? நாங்க கூப்பிட்டப்பே உள்ள வந்திருக்கலாம்ல. ஜனனி தான் சொன்னது கேட்க மாட்டேன்னு ஒரே அடம் பிடிச்சா. நீங்களாவது கேட்கலாம்ல. பாருங்க மாமா இப்ப எவ்வளவு வருத்தப்படுறாருன்னு. பா, நாங்க கெஞ்சி கேட்டு கூட உள்ள வரலப்பா. ஏம்மா, உண்மையே சொல்லிருக்கலாம்ல. தம்பி பாவம் மாட்டிக்கிட்டார்ல. என்னால யாருக்கும் இந்த குடும்பத்துல பிரச்சனை வந்துடக்கூடாது சித்தி. இப்ப எனக்கு அதுதான் முக்கியம். சிவா, எல்லாரும் ஒண்ணு சேரும் போது நாம விலகிக்கிறது குடும்பத்துக்கு நல்லது. எல்லாரும் நான் சொன்னது பொய்ன்னு சொன்னாங்க பாத்தியா? அப்போ இந்த வீட்டுல நான் யாரு? நீங்க தானே சிவா எல்லாமே. அதனாலதான் பயப்படுறாங்க. பாய் பாட்டி, பாய் தாத்தா. பாய் பாட்டி, நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? உங்களை உள்ள விட மாட்டோன்னு அம்மா அப்பா பாட்டி எல்லாம் சொன்னாங்க. நீங்க இனிமே வரவே மாட்டீங்க, ஊருக்கு போயிடுவீங்கன்னு சொன்னாங்க.
அதெல்லாம் எதுவும் இல்ல நிலா. இப்ப பாரு, பாட்டி உள்ளதானே இருக்காங்க. சரியா போச்சு. நீ வா, நம்ம ஸ்கூலுக்கு போலாமா? டைம் ஆயிடுச்சு. வா. நில்லு. மாமா, யாரும் வேணும்னு பண்ணல மாமா. அது ஏதோ எதிர்பாராத விதமா போதும், நடந்துச்சு. நிறுத்து. நீ ஏற்கனவே பதில் சொல்லிட்ட, மத்தவங்க பதில் சொல்லட்டும். நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா வந்த ஒருத்தங்களை வெளியில அனுப்பி கதவை சாத்திருக்கீங்க. ராத்திரி முழுக்க அவங்கள பணியில படுக்க வச்சிருக்கீங்க. இதை எல்லாரும் சேர்ந்துதான் பண்ணிருக்கீங்க, அப்படித்தானே? என்ன மாப்பிள்ள இது? நம்ம மனுஷங்க தானே. நீங்க இருக்கும்போது எப்படி நடந்துச்சு? மாமா அது பேச்சுவார்த்தையில அப்படியே பெருசாயிடுச்சு மாமா, அவ்வளவுதான். என்ன மாப்பிள்ள, உங்க பொண்ணு நிலா சின்ன குழந்தை, அவ எவ்வளவு சரியா பேசுறா. நீங்க போய் இப்படி பதில் சொல்லலாமா? இல்லப்பா, நாங்க சாப்பாடெல்லாம் கொடுத்தோம்ப்பா, அவங்க தான் சாப்பிடல. எது, ஆத்துல தள்ளி விட்டுட்டு தாகத்துக்கு தண்ணி குடிச்சுக்கோன்னு சொல்ற மாதிரியா? ரம்யா, சிவா மேல உனக்கு கோபம் இருக்கலாம், அதுக்காக இப்படியே நடந்துக்கிறது? அப்புறம் உன்னோட நியாயம் செத்து போயிடாதா? ஏமா, உனக்கு என்னமா ஆச்சு? நீ பாத்துக்க வேணும் நினைச்சா வழிகாட்ட வேண்டிய நீயே தலைவலி ஆக்கியமா. அம்பலத்தார் வீட்டுல அவரோட மகனுக்கே ஏடலன்னு ஊர்ல பேச மாட்டாங்களா? இதெல்லாம் எனக்கு தானே அசிங்கம். ஏமா, நான் ஊர்ல இல்லைன்னா நானே இல்லைன்னு ஆயிருமா? ஏங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எல்லாரும் சேர்ந்து ஏன் அவர் இப்படி பேச வைக்கிறீங்க? ரம்யா, இங்க வா. என்ன? கொஞ்சம் இங்க வா. எந்திரி. முடியாது. எந்திரி, எந்திரிச்சு சொல்றேன். வா வா. ஏய், நீ எதுக்கு அங்க போன? சாமி கும்பிட. சாமி கும்பிட அங்கதான் போகணுமா? அங்க மட்டும் தானே சாமி இருக்கு. புருஷனும் பொண்டாட்டி சாமி கும்பிடுற இடத்துல உனக்கு என்ன வேலை? சாமி கும்பிடுற இடத்துல புருஷன் பொண்டாட்டி மட்டும்தான் இருக்கணுமா? நீ அங்க இருக்க கூடாது, அது முறையும் இல்ல. சிவா எனக்கு தாய் மாமா, அவரு பக்கத்துல உட்கார உரிமை எனக்கு இருக்கு. உன் தாய் மாமனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவருக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருக்கா. உன் உரிமை அங்கே கட்டாயிடுச்சு, புரியுதா? அவ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே நான் காத்துட்டு இருந்தவ, அது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தான் உரிமை இருக்கு. நான் சாமி கும்பிட போறேன், வழிய விடுங்க. இல்ல, உனக்கு வெக்கமா இல்ல? என் மாமா கூட உட்கார்றதுக்கு எனக்கு என்ன வெக்கம்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.